ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோமெட்ரிக் அப்டேட் பற்றி ஒரு ஆதார் கார்டில் ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது கல்வி துறையிலேருந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்டேட் ஒன்று டொமஸ்டிக் அப்டேட், இன்னொன்று பயோமெட்ரிக் அப்டேட். டொமஸ்டிக் அப்டேட் அப்படின்னா உங்களுடைய நேம், இனிஷியல், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், இந்த மாதிரி சேஞ்சஸ் அதில் வரும். பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் கைவிரல் ரேகை, அதுக்கப்புறம் உங்களுடைய கருவிழிகள், இது எல்லாமே பயோமெட்ரிக் அப்டேட்டில் வரும். ஸோ இப்போ பயோமெட்ரிக் பற்றி தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கல்வித்துறையிலேருந்து இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அரசாணை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் மாணவ மாணவியர்களின் நலனுக்காக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து நிலை மாணவர்களுக்கும் இடையிலின்றி தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரை நிறைய உதவித்தொகைகள், அதாவது தடைகள் இன்றி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உதவித்தொகைகள், ஊக்கத்தொகைகள்லாம் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக எல்லாருக்குமே என்ன கம்பல்சரி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய குழந்தைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கட்டாயமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. ஓகேயா? ஸோ அந்த வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டிருக்கு. அந்த பரிமாற்றம், அதாவது டிபிடி அதாவது நம்மளுடைய பண பரிமாற்றம் பண்ணுறதுக்காக உங்கள் குழந்தைக்கு கம்பல்சரி ஆதார் அட்டை தேவைப்படும். ஓகேயா? அதாவது கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஆதார் அட்டை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்காக பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அதனால கம்பல்சரி உங்களுடைய ஆதார் அட்டையை நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு, அதாவது பிறந்த குழந்தை, 1 வயது குழந்தையோ இல்லை பிறந்த ஒரு 6-7 மாத குழந்தை, இந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் ஆதார் அட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா பால் ஆதார், அதாவது குழந்தைகளுக்கான ஆதார் அப்படிங்கிற மீனிங்கு. ஸோ அந்த ஆதார் அட்டை எடுக்கும்போது உங்களுடைய குழந்தைகிட்ட பயோமெட்ரிக் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டை வச்சு தான் அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் தான் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு ஆதார் அட்டை கொடுப்பாங்க. பெருவிரல் ரேகையோ கருவிழி ரேகையோ இந்த மாதிரி எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 வயதுலேருந்து 7 வயதுக்கு அப்புறம் உங்கள் குழந்தை ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய குழந்தைக்காக பெருவிரல் ரேகை, கைவிரல் ரேகை, கருவிரல், இது எல்லாமே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட அப்டேட் எப்போ அப்படின்னா 15 வயதுலேருந்து 17 வயதுக்குள்ளக்க 2வது முறை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்பையும் உங்களுடைய பயோமெட்ரிக், அதாவது ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் கைவிரல் ரேகைகள், கருவிழிகள், இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வித்துறையில் பயின்று வரும் 5 முதல் 7 வயதுக்குட்பட்ட சுமார் 8 லட்சம் மாணவர்களுக்கு, அதுக்கப்புறம் 15 முதல் 17 வயதுக்குட்பட்ட 7 லட்சம் மாணவர்களுக்கு, ஆக மொத்தம் 15 மாணவியர்களுக்கு கட்டாயம் பயோமெட்ரிக் விவரங்கள் புதுப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயிலும் பள்ளியிலே ஆதார் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் மூலியமாக உங்களுடைய ஸ்கூல்லே ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளியிலே முகாம் அமைத்து அஞ்சல் சேமிப்பு கணக்கு துவங்க பயணிகளை கடந்த ஆண்டு முதல் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதாவது கடந்த ஆண்டுலேருந்து உங்களுடைய பள்ளி கல்வியிலேயே முகாம் அமைத்து உங்களுடைய பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பள்ளி பயிலும் பிள்ளைகள் இப்போ இ-சேவை மையம்லேயோ எங்கேயோ போய் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு நாள் லீவு போட சிச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் வருதில்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளக்க இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது டிசம்பர் 2025க்குள்ளே
இந்த கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்களுக்குமே உங்களுடைய பயோமெட்ரிக் அப்டேட் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டையில் வந்து 15 லட்சம் மாணவர்கள், அதாவது வந்து 5 முதல் 7 வயதும் 15 முதல் 17 வயதுக்குள்ள மாணவர்களுக்கும் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்காக பள்ளி கல்வித்துறையில் இருந்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிசம்பர் 2025க்குள்ளே கம்பல்சரி வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கூல்லே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை, சி.